எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் சமையல் அண்ட் கார்டன் உலகத்துக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு உள்ளி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். கையில் பிடிச்சா நிற்கிற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். அது ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகுதான்னு லைட்டாக போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறமா உள்ளி வடையை தட்டி உள்ளே போட்டுற வேண்டியதான். அது லைட்டாக கோல்டிஷ் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம உள்ளே தட்டி போட வேண்டியதான். நான் ஒரு 2 3 4 அப்படி போட்டுகிட்டே இருந்தேன். என்னென்னா நான் ரொம்ப நேரம் ஊற வச்சனால தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அது நான் கொஞ்சம் கட்டியாக வச்சுருக்கணும். அது கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே சொதப்பிடுச்சு. அதை அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு உள்ளே பிடிச்சி போட்டு அழகாக கோல்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து இதில் போட்டாச்சு. எண்ணெய் வடிகிறதுக்காக போட்டு எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து உள்ளே போடணும். எல்லாத்தையும் போட்டு அதே மாதிரி தான் கோல்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சு அடுப்பில் வச்சு எடுத்து நேராக என் வீட்டுக்காரங்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அவங்களோட ரியாக்ஷனை காமிக்கலை, ஆனால் கொண்டு கொடுத்தேன். சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.